ஐயோ மிதிச்சிட்டாலே. ஐயாவை காப்பாத்துறோம்னா நீங்க தீ மிச்சா ஆகணும். இல்லைன்னா அவ காப்பாத்துற மாதிரி ஆயிடும். ஐயோ இதுல இறங்கின கால் சிக்கனக்கா. சொல்றத கேளுடி சீக்கிரம் போ. ஐயோ நான் எப்படி காத்துல இறங்கி போவேன்? போ. போல சொல்றேன். ஐயோ என்னக்கா இது பயமா இருக்குக்கா. ஒண்ணு ஆயிடாதுல. அது ஒண்ணு ஆகாது போ. வேப்பிலைய குடு. வேப்பிலை கிட்ட அம்மா அது வேப்பிலை குடு. குடு. இதா குடி. குடி. பயமா இருக்கு. வா போடி. அக்கா ஆத்தா வடிட்டு போடி. ஆத்தா என்ன தப்பு பண்ணிச்சறாடா. வச்சிக்கம்மா. அம்மா ஆத்தா தாயே அம்மா அப்பா ஆத்தா பராசக்தி. ஓம் துமாரி அம்பியா சுவாமினே நமः. கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசயாமே. வீட்டுக்கு போனது பார்த்து போடுறேன். அம்மா தாயே. அம்மா ஐயாவோட ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. தாயே. ஐயோ பெரியம்மா அப்பாவுக்கு நல்லாயிடும்ல? கண்டிப்பா நல்லாயிடும்டா. ஆத்தா நம்ம கைவிட மாட்டா. என்ன மாப்ள, ஐயாவுக்கு அங்க ஆபரேஷன் நடக்குது, நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்து நிக்கிறீங்க? இங்க நிக்காம வேற எங்க நிக்கிறது? அங்கதான் ஆயக்குடி குடும்பம் இருக்க. பார்த்தாலே கோவம் வருது மாமா. ஐயா உடம்ப பத்தி நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு மாமா. ஆமா, உங்களுக்கு ஐயா பத்தி கவலையே இல்லையா? ஐயாவோட உடல்நிலையை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா ஐயாவுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கவலையெல்லாம் ஆபரேஷன் முடிஞ்சதும் பாதி சொத்தை அந்த கங்கா குடும்பத்துக்கு எழுதி வச்சிருவாரோங்கிறது தான். ஆமா, ஆபரேஷன் பயத்துல எதனா உணர்ச்சிப்பட்டு உளறி இருப்பார் மாமா. அதுக்கெல்லாம் போய் இந்த சமயத்துல அர்த்தம் பண்ணிக்கலாமா? மருமோனே, அப்படி எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரி என்னால சும்மா இருக்க முடியாது. ஐயா சாதாரணமாவே உணர்ச்சி வசப்படுறவர். ஆபரேஷன் முடிஞ்ச கையோட அவர் சொத்து பிரச்சனையை பத்தி தான் பேசுவார். நீங்க வேணா பாருங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க மாமா? நாம முந்திக்கணும். ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐயா கிட்ட சொத்து விஷயத்தை பத்தி பேசணும். இந்த சமயத்துல போய் சொத்து விஷயத்தை பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல மாமா. ஐயாவோட ஆஸ்தி மேலதான் பசங்களுக்கு அக்கறை இருக்குன்னு தப்பா பேசுவாங்க. மாப்ள, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அதுக்கப்புறம் ஐயா கிட்ட இத பத்தி பேசவே முடியாது. பாதி சொத்தை அந்த குடும்பத்துக்கு எழுதி வச்சுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க?
மாமா, நீங்க இவ்வளவு அழுத்தமா சொல்றத பார்த்தா இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் மாமா. மருமனே, நீங்க யோசிச்சுட்டு செய்யணும்னு சொல்றீங்க, நான் செஞ்சுட்டு யோசிக்கணும்னு சொல்றேன். சந்தர்ப்பங்கிறது ஒரு தடவை தான் வரும், கிடைக்கும் போதே அடிச்சிடணும். அப்படின்னா மாப்ள, நீங்க எப்படி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத பயன்படுத்தி அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தோட சொத்தை எழுதி வாங்குனீங்களோ, அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஐயா கிட்ட முழுசா எல்லா சொத்தையும் எழுதி வாங்குறேன். மாமா, நீங்க பெரிய ஆள் மாமா. உங்களுக்கு தெரியாம நாங்க எதையுமே செய்ய முடியாது போல இருக்கு. ஐயாக்கு உடம்பு சரியில்லாதனால சுப்புலட்சுமி கிட்ட இருந்த சொத்தை வாங்கிட்டோம். இப்ப ஐயா கிட்ட இருக்கிற சொத்தை எப்படி வாங்குறது? நீங்க ஏதோ செய்ய வேணாம், நான் செய்யறேன். இப்போதைக்கு ஐயாவுக்கு தேவைப்படுறது 2 ஆபரேஷன். ஒரு ஆபரேஷன் உயிரை காப்பாத்துறது, அதை டாக்டருங்க செஞ்சிருவாங்க. இன்னொரு ஆபரேஷன் சொத்தை கைப்பற்றுறது, அதை நான் பாத்துக்கிறேன். மாமா, திரும்ப திரும்ப சொல்ற மாமா, நீங்க நம்ம குலத்தை காக்க வந்த தெய்வம் மாமா, தெய்வம். சரி சரி, வாங்க போலாம். வாடா. டாக்டர், ஐயாக்கு எப்படி இருக்கு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு. இனிமே ஐயாவுக்கு எந்தவித ஆபத்தும் கிடையாது. கவலைப்படாம தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இது அந்த கடவுளுக்கு சொல்லுங்க. சுப்புலட்சுமி அக்கா, உன் மாங்கல்ய பலம் ஐயாவை காப்பாத்திருச்சு. இல்லக்கா, உங்களோட மாங்கல்ய பலம்தான் ஐயாவை உயிரோட கொண்டு வந்திருக்கு. இல்லம்மா, நம்ம 3 பொண்ணுங்களும் ஐயா மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதான் ஐயா நமக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு. டாக்டர், அப்பாவை பார்க்கலாமா? இப்போ ஆபரேஷன் தேட்டர்ல கொண்டு வந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிடுவாரு. அப்புறமா நீங்க போய் பார்க்கலாம். சரிங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. பெரியம்மா, எனக்கு அப்பாவை பக்கத்துல போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவரை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் பெரியம்மா. சாரு, என் கண்ணு இல்ல, அப்பாவை நீ பார்க்கலாம், பேசலாம், கொஞ்சம் பொறுத்துக்கடா. என்ன அத்தை, ஐயா கண்ணு முழிச்சதும் இவங்க மூஞ்சில முழிச்சா மறுபடியும் ஏதாவது ஆயிட போகுது. அத்தை, ஐயா கண்ணு முழிச்சதும் இவங்க முகத்துல முழிச்சா மறுபடியும் ஏதாவது ஆயிட போகுது. இளவஞ்சி, இல்லத்த, அவங்க வீட்டுல இருக்கும்போது ஐயாக்கு இப்படி ஆச்சு, அதனாலதான் அப்படி சொன்னேன். அத்தை, ஐயா மறுபிறவை எடுத்திருக்காரு. இனிமேலாவது அங்கிட்டு இங்கிட்டு அவர் போகாம பாத்துக்கணும். ஐயா உடம்புக்கு ஆகாதுல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். இளவஞ்சி, ஐயா மேல எப்பவுமே உனக்கு அக்கறை இருக்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்காத. ஐயா எந்த வீட்டுல இருந்தா உனக்கு என்னடி? அத பத்தி கவலைப்பட வேண்டியவன் நான். அவர் அந்த வீட்டுக்கு போறதுனால ஒன்னும் ஆகாது. பேசாம இரு. அண்ணி, அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நாங்க கதறி துடிச்சது எங்களுக்கு மட்டும்தான் அண்ணி தெரியும். உண்மையை சொல்லணும்னா உங்க பேச்சு எங்களை ரொம்ப காயப்படுத்துது. அப்பா எங்க வீட்டுல இருக்கும் போதுதான் இப்படி ஆச்சுன்னு நீங்க ஏதோ ஒரு கோவத்துல சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா எங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக நீங்க அடிக்கடி சொல்றீங்க. பரவாயில்ல, இப்ப கூட நீங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதான் இப்படி பேசுறீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். அக்கா, நீ சும்மா இருக்கா? என்ன பாசம்? இவங்களுக்கு மட்டும்தான் ஐயா மேல பாசம் இருக்கா? நானும் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுல இருந்து பாக்குறேன். இவங்க வேணும்னே பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மள குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க.
அண்ணி, நானும் இது வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நாங்க வச்சிருக்கிற பாசம் 100 மடங்கு. நீங்க எங்க அப்பாவுக்கு மருமக தான், ஆனா மக இல்ல. ஆனா நாங்க 3 பேரும் சொந்த பொண்ணுங்க. அத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களை விட எங்களுக்கு உரிமையும் இருக்கு, பாசமும் இருக்கு. நாங்க எங்க அப்பா மேல வச்சிருக்கிறது உண்மையான பாசம், ஆனா நீங்க வச்சிருக்கிறது வெறும் வேஷம். பாத்தீங்களா அத்தை? ஒரு சின்ன பொண்ணு எப்படி பேசிட்டு போறா பாத்தீங்களா? ஐயா மேல நான் வச்சிருக்கிறது வேஷமா? அவ பேசுறதெல்லாம் வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்கீங்க. ஐயாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. சின்ன வயசுல இருந்து என் மாமா கைய பிடிச்சு வளர்ந்தவ. ஐயா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தாரோ அப்பையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வெறும் பாலை மட்டும் குடிச்சு விரதம் இருந்து தீச்சட்டி ஏத்தி தீ மிதிச்சிருக்கேன். அவ என்னடானா என்ன வேஷக்காரன்னு சொல்லிட்டு போறா. இளவஞ்சி, நான் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஐயா நம்ம 2 குடும்பத்துக்கும் பொதுவான சொத்து. அவர்கிட்ட உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குங்கிற மாதிரி நீ பல தடவை நடந்துட்டு இருக்க. ஐயா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதே மாதிரிதான் எல்லாரும் பாசம் வச்சிருக்காங்க. ஐயா உனக்கு மட்டும் தான் நீ எப்பவும் நினைக்காத. உன்னை விட இந்த பிள்ளைங்களுக்கு தான் உரிமை இருக்கு. உன் பேச்சு இந்த பிள்ளைங்களை குத்தி காட்டுற மாதிரி இருக்குடி. சரி, ஐயா நம்ம வீட்ல இருந்து அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்தா இந்த பிள்ளைங்க அப்போ ஒன்ன குத்தி காட்டுற மாதிரி பேசியிருந்தா உன் மனசு தாங்குமா? சொல்லு இளவஞ்சி. ஐயா உனக்கு மட்டும் சொந்தம்னு நினைக்காத. இவங்க முகத்தை பாருடி, எப்படி வாடி போயிருக்குன்னு பாரு. இவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துக்காத. ஆமா, நீ ஒருத்தி மட்டும் தான் பாக்கி. நீ அவங்களுக்கு இப்ப சப்போர்ட்டுக்கு வந்துட்டல. எல்லாம் ஒன்னறதமா. மான மரியாதை விட்டு தா இந்த கங்காவை அண்ணனுக்கு கட்டி வைக்கணும்னு பைத்தியமா சுத்திட்டு இருக்க லூசு. ஐயா ரத்து பண்ண நிச்சயத்தை நீ நடத்தணும்னு ஒத்த கல்ல கங்கணம் கட்டிட்டு இருக்க. அப்புறம் எப்படி ஏன் மேல மரியாதை வரும்? அதோ அந்த சின்ன பொண்ணு என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு போறா. அதுக்கு நீ தானே காரணம். அத பத்தி நீ பேசாதடி. அது எனக்கும் என் அண்ணனுக்கும் உள்ள பிரச்சனை. என் மகனோட ஆசையை நிறைவேற்றறதுக்காக ஒரு தாயா என் அண்ணன் கால்ல விழுவேன், கெஞ்சுவேன், கதறுவேன், கூத்தாடுவேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேண்டி. அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வாய மூடிக்கிட்டு அடக்க ஒடுக்கமாயிரு. அதிகமா பேசுன மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. அதான் கெடுத்துட்டீங்க. அண்ணி, என்ன? சாரு சின்ன பொண்ணு அண்ணி. அவ பேசினது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பா மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்தை யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது. அப்பாவே என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு, இளவஞ்சி என்னை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டான்னு. அப்பெல்லாம் நான் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். எங்க அப்பா மேல பாசம் காட்டுறதுக்கு இப்படி ஒரு அண்ணி இருக்காங்களேன்னு. ஆனா எங்களையும் நீங்க நினைச்சு பார்க்கணும் அண்ணி. எங்களுக்கும் உங்களை விட்ட வேற யார் இருக்காங்க? எங்க அண்ணி நீங்க, அண்ணனுங்க, பெரியம்மா, அப்பா, மாமா, அத்தை எல்லாரும் வேணும் அண்ணி. எங்களை பிரிச்சு பார்க்காதீங்க. நீங்க எங்களை சேர்த்துக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா வெறுத்து ஒதுக்காதீங்க. நீங்க எங்களை வெறுத்து ஒதுக்காம இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அண்ணி சொல்லுங்க. நல்லா பேசுறடி. என்ன சொன்னாலும் செய்வியா? செய்றோம். என்ன சொன்னாலும் ஐயாவை விட்டு கொடுக்கணும். என் தாய் மாம எனக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும். எங்க ஐயாவுக்கு ஒரே வீடுதான், அது பெரிய வீடுதான். முடியுமா? உன்னால முடியுமா? பேசுறா.